வெல்கம் டு சனா ஸ்டோரி டைம். ஒரு ஊர்ல ஒரு அழகான காடு இருந்துச்சாம். அந்த காட்டுக்கு நடுவுல ஒரு அழகான நதி ஓடிட்டு இருந்துச்சாம். அந்த நதியை சுத்தி பச்சை பசேல்னு பெரிய பெரிய மரமும் புல்லுமா நிறைஞ்சு இருந்துச்சாம். அந்த நதியோட ஒரு கரையில ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரத்து மேல ஒரு குரங்கு வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். அந்த மரத்துல இனிப்பா சுவையான பல பழங்கள் இருந்துதான். அதையே சாப்பிட்டுட்டு சந்தோஷமா அந்த குரங்கு அந்த மரத்துல வாழ்ந்துச்சாம். அந்த நதியில ஒரு முதலை வாழ்ந்துட்டு இருந்துச்சாம். மரத்துல வாழுற குரங்கும் நதியில வாழுற முதலையும் நல்ல நண்பர்களா இருந்தாங்களாம். அந்த மரத்துல கிடைக்கிற இனிப்பான பழங்களை குரங்கு தானும் சாப்பிட்டு முதலைக்கும் கொடுத்துச்சாம். குரங்கு கொடுக்கிற பழங்களை தினமும் முதல்ல தானும் சாப்பிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போய் தன்னுடைய மனைவி முதலைக்கும் கொடுத்துச்சாம். தினமும் இந்த மாதிரி இனிப்பான பழங்களை சாப்பிட்ட அந்த மனைவி முதல ஒரு நாள் யாரு நமக்கு இந்த மாதிரி பழங்கள்லாம் கொடுக்கறாங்கன்னு கணவர் முதலை கிட்ட கேட்டுச்சாம். அதுக்கு அந்த கணவர் முதல, அதுவா, நதிக்கரையில ஒரு பெரிய மரம் இருக்கு, அந்த மரத்துல ஒரு குரங்கு இருக்கு, அந்த குரங்கு என்னோட நண்பர், அந்த குரங்கு நண்பர் தான் நமக்கு தினமும் இந்த இனிப்பான பழங்களை தராங்க அப்படின்னு சொல்லுச்சான். உடனே அதை கேட்ட மனைவி முதல கணவர் முதலை கிட்ட சொல்லுச்சான், ஏங்க, பழங்களே இவ்ளோ இனிப்பா இருக்கே, அந்த பழங்களை சாப்பிடுற அந்த குரங்கு எவ்வளோ இனிப்பா இருக்கும், அதுவும் அந்த குரங்கோட இதயம் எவ்வளவு இனிப்பா இருக்கும், அந்த குரங்கோட இதயத்தை நான் சாப்பிடணுங்க, எப்படியாவது அந்த குரங்கை ஏமாத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு ரொம்ப பேராசையா சொல்லுச்சான். இதை கேட்ட கணவர் முதல்ல ஆரம்பத்துல மறுத்தாலும் தன்னோட மனைவியோட சந்தோஷத்துக்காக கடைசியில சரின்னு ஒத்துக்குச்சான். மறுநாள் முதல்ல குரங்க சந்திச்சப்போ, வாயேன் என் முதுகுல உட்காந்துக்கோ, நம்ம ரெண்டு பேரும் ஒரு சவாரி போயிட்டு வரலாம்னு தந்திரமா கூப்பிட்டுச்சான். இதை கேட்ட குரங்கும் சரின்னு சொல்லி முதலையோட முதுகுல ஏறி ரெண்டு பேரும் சவாரி செய்ய ஆரம்பிச்சாங்களாம். கொஞ்ச தூர சவாரிக்கு அப்புறம் முதல்ல தன் மனைவியோட ஆசைய பேச்சு வாக்குல குரங்கு கிட்ட உளறிடுச்சான். இதை கேட்ட குரங்கு அதிர்ச்சியானாலும் பயத்தை வெளிக்காமிச்சுக்காம புத்திசாலித்தனமா இப்படி சொல்லுச்சான், முதலை நண்பரே, இத நீங்க முன்கூட்டியே என்கிட்ட சொல்லி இருக்கலாமே, என்னோட இதயத்தை நான் மரத்துல எல்லாம் வச்சிருக்கேன், வாங்க நம்ம திரும்பவும் மரத்துக்கிட்டயே போகலாம், அங்க இருக்கிற என்னோட இதயத்தை நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லுச்சான். உடனே முதலையும் அதை நம்பி திரும்பவும் குரங்க மரத்துக்கிட்ட கூட்டிட்டு போச்சான். மரத்துக்கிட்ட போனதும் குரங்கு இதுதான் சமயம்னு ஒரே தாவு தாவி மரத்து மேல ஏறி உட்காந்துக்குச்சான். மரத்து மேல உட்கார்ந்த குரங்கு முதலைய பார்த்து, ஏமாற்றமும் துரோகமும் இருக்கிற இடத்துல தோழமை இருக்காது அப்படின்னு சொல்லுச்சான். இத கேட்ட முதல அவமானத்துல தலை குனிஞ்சு போயிருச்சான். என்ன குட்டீஸ், எப்படி இருந்தது இன்னையோட கதை? இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம ஒரு ஆபத்துல இருக்கிறப்போ பயந்துகிட்டு இருக்காம புத்திசாலித்தனமா அந்த ஆபத்தை விட்டு வெளிவரதான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாம உண்மையான நண்பர்களை ஏமாத்தவும் கூடாது. பாய் பாய் குட்டீஸ், அடுத்த கதையில பார்க்கலாம்.